கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. வெளிப்படுத்தல் விசேஷத்தை அதிகமாய் அறிந்து எங்களுக்கு சொந்தம் இந்த பூமி இல்லைப்பா. இந்த சொந்த பந்தமெல்லாம் எதுவுமே இல்லைப்பா. நீங்கள் தான் சொந்தம், பரலோகம் தான் சொந்தம். நிரந்தரமானது நிரந்தரமானது. மனிதன் அதை தேட நீர் கொடுக்குற வசனங்களை தியானிக்கும் பொழுது நிச்சயமாக அதை தான் தேடுவானே தவிர இதை அற்பமாய் பார்ப்பான். ஆகவே கர்த்தாவே, இன்னும் வசனங்கள் அவர்கள் உள்ளே போக போக பரலோகம் அவர்கள் கிட்ட சமீபமாக இருக்கும், உலகம் அவர் தூரமாய் போகும். கிருபை செய்யுங்க, இறங்குங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை கேளும் பலமுள்ள பிதாவே, ஆமென். நாம் வெளிப்படுத்தல் விசேஷத்தை பார்த்துக்கிட்டே வரோம். இதை பார்க்கும்போதே அநேக காரியங்களையும் பார்த்துட்டு வரோம். அப்படியானா நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தோடு தொடர்பான சில காரியங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளணும். ஆனால் இந்த காரியங்களை பார்க்கும்போது பாருங்கள், அதி சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும், அதாவது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். தூதனை அனுப்பி வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை பிதாவாகிய தேவன் அவர் ஒருவருக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அவர் ஒருவருக்கு தான் தெரியும். ஆக பிதா ஒருவருக்கு தான் தெரியும். இது எப்போ நடக்கும் அது ஒருவருக்கு தான் தெரியும். அவரை தவிர வேறு யாருக்கும் இயேசுவே சொல்கிறார். இன்றைக்கி அநேக பேர் அநேக விதமாக பேசிக்கிட்டே போகிறாங்க. வேண்டாங்க, நாங்கள் பிதாவை பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க. பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதே இல்லை. இயேசுவை தவிர யாருமே பார்த்ததில்லை. நீங்கள் ரொம்ப பேர் சொல்கிறாங்க, அப்போ எப்படின்னா வசனம் பொய்யாயிடும். நான் பிதாக்கிட்ட உட்காந்து பேசினேன், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம பேசுகிறது மகா தப்பான காரியம். பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பினார். குமாரனை அனுப்பி இந்த பூமியில் எல்லாரும் பார்க்கும்படி செய்தார். இன்றைக்கு எப்படி பார்க்கும்படி செய்கிறார்னா, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுது. வார்த்தையினால் அவரை பார்க்குறோம், அவருடைய வல்லமைகளை பார்க்குறோம், அவருடைய அதிசயத்தை பார்க்குறோம், அவருடைய அற்புதத்தை பார்க்குறோம், அவர் சுகமாக்குற காரியங்களை பார்க்குறோம், அவர் குணமாக்குற காரியங்களை பார்க்குறோம். இதுதான் அவர். அல்லேலூயா. இந்த காரியங்களை பார்க்கும்போது நம்ம எல்லாமே நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வேலையில் யோவான் புஸ்தகத்தில் 21வது வசனத்தில் நம்ம தொடர்ந்து பார்த்த வசனத்தில் மறுபடியும் இதையும் பார்த்துக்கிட்டு நம்ம எல்லா வசனத்தையும் பார்க்க போகிறோம். இப்படி பார்க்கும்போது தான் வெளிப்படுத்தல் விசேஷம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக தெரியும். தானியேல் தீர்க்கதரிசி இதை பற்றி அழகாகவே முன்கூடி எழுதியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி அதை குறித்து எழுதியிருக்கார். அநேக தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறார். யாக்கோபே சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுங்களா? செங்கோல் வரும் வரையில் யூதா விட்டு விலகுவதில்லை. அப்படியான இயேசு கிறிஸ்து வரும் வரையில் அந்த யூத வம்சத்திலிருந்து அந்த செங்கோல் விலகுவதில்லை என்று வாக்குத்தத்தம் அன்னைக்கே கொடுக்கப்பட்டது. அப்படியான இயேசுடைய வருகை பற்றி மோசே சொல்கிறார். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுடைய சகோதரர்களை ஏற்படுத்துவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அவங்க அதை கேட்கல. அதை கேட்காம போனாங்க. அநேக தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டது, அவர் ரட்சிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, அவர் வருகை பற்றி, மறுபடியும் 2வது வருகை பற்றி, ரகசிய வருகை பற்றி அதிசயமான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் உணர்ந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு காரியத்தில் போய்கிட்டே இருக்கிறோம். எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் பாருங்கள், எதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி. யோவான் இல்லை, இயேசும் வரல. அப்போது நிறைவேறிடுச்சா? இல்லை. இன்னொரு காரியத்தை கூட கொஞ்சம் பார்க்கலாம். மத்திய புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பதில் அளிப்பார். என்ன பார்த்தீங்களா? இயேசு சொல்கிறாரு. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, சீஷர்கள் முன்னால் நின்றுட்டுக்கிறாரு. சீஷர்கள்லாம் அந்த பக்கம் நின்றுட்டுக்கிறாங்க. எல்லோரும் நின்றுட்டுக்கிறாங்க. நின்றுட்டு இருக்கும்போது இயேசு சொல்கிறாரு, என்ன பேசுகிறாருமா? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் வருவதை அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பதில் அளிப்பார். இங்கே நிற்கிறவர்கள், அப்போ அந்த 12 பேர் நின்றுட்டுக்கிறாங்க. இங்கே நிற்கிறவர்கள் எல்லாரும் இல்லை, சிலர் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன்பு
மரணத்தை சாவ மாட்டீங்க, மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானா மரணத்தை நீங்கள் ருசி பார்க்க மாட்டீங்க. அப்படின்னா இதை பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம பார்த்தீங்க. இவன் நான் வரும் வரையிலே இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னை பின்பற்றி வா. யோவான் 21-22 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன சொல்கிறது? மத்தேயு புஸ்தகம் 16 அதிகாரம் 28 வசனத்தில் இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் மகிமை பொருந்தியவராய் வருவதை காண முன்பு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி இயேசு சொன்னார். அப்படியானா மனுஷகுமாரன் மகிமை பொருந்தியவராக வரல. அவருடைய சீஷர்கள் உயிரோடு இல்லை, சிலர் இல்லை. சிலர் யாரோ சொல்கிறாங்க, யோவான் இன்னும் இருக்கிறாரு, ரிஷியாக இருக்கிறாரு, இமயமலையில் உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவர் தாடியெல்லாம் வளர்ந்து அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சில பேர் கதை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. வேத வசனத்தை மட்டும் நம்பினா போதும். மற்றவங்களுடைய கட்டுக்கதைங்களுக்கெல்லாம் செவி சாய்க்காதீங்க. தேவன் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க. வசனம் என்ன சொல்லுது அதை மட்டும் கவனிக்க. அதனால் என்ன சொல்லுது? தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காண முன்பு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே சொல்லுகிறேன். இதை சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்? யாருமே இயேசு கிறிஸ்து இன்னும் வரல. சீஷருங்க உயிரோடு இல்லை, சிலர் உயிரோடு இல்லை. அப்போ இயேசு பொய் சொன்னாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த காரியங்களை, ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது ஒவ்வொரு வசனத்திலே கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஆனால் தான் அறிந்து கொள்ள அரிதாக இருக்கிறது என்று பேதுரு புஸ்தகம் 2 அதிகாரம் 3 அதிகாரத்தில் இந்த 2 பேதுரு 3 அதிகாரத்தில் இந்த காரியத்தை பற்றி பார்க்குறோம். அறிந்து கொள்ள அரிதாக இருக்கிறது. யார் சொல்கிறாரு? பேதுருவே சொல்கிறார். பவுலடியாரை பற்றி சொல்கிறார், அறிந்து கொள்ள அரிதாக இருக்கிறது. பவுல் எழுதுவதே அறிந்து கொள்ள. ஏன் அரிதாக இருக்கிறது? அதை தான் தெரிஞ்சுக்கணும். ஏன் அவருக்கு தெரியல? இதை கேட்கணும் நீங்களாம். ஏன் ஆண்டவரே, ஏன் பேதுருக்கு தெரியாமல் போச்சு? தெரியுங்களா? நீங்கள் சிந்தி ஒன்றுக்கும் கேள்வி அவர்கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்காதீங்க. அவர்கிட்ட கேட்க. ஏன் ஆண்டவரே அறிந்து கொள்ள அரிதாக இருக்குதுன்னு சொன்னீங்களே, ஏன், எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேளுங்களேன். அப்போ கேட்கும்போது அவர் சொல்வார். ஏன் சொல்வார் தெரியுங்களா? ஏன் சொல்வார்? என்னத்துக்கு சொல்வார்? அறிந்து கொள்ள அரிதாக இருக்குது. எப்படி அரிதாக இருக்கிறது? பேதுரு எடுக்கலாம் பாருங்கள். எல்லா நிருபங்களையும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிவதற்கு அரிதாக இருக்கிறது. அறிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கிறது. ஏன் அறிந்து கொள்ள பேதுருக்கு முடியல? பேதுரு ஒரு சீஷன். பாதாளத்தின் கதவுகள் உன்னை மேற்கொள்வதில்லை, பரலோகத்தினுடைய திறவுகோலை கொடுக்குறேன், இந்த பாறையின் மேலே என்னுடைய சபையை கட்டுவேன், என்னுடைய சபையை கட்டுவேன்னு சொன்னார். ஆனால் இதில் எல்லாத்தை விட முக்கியமானது, பேதுரு புறஜாதியாருக்கு சீஷனாக இருக்கிறார். புறஜாதியாருக்கு சீஷனாக இருக்கிறதுனால புறஜாதியார் அவருடைய புறஜாதியார் எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டிக்கு தெரிகிற வசனங்க இவர்களுக்கு தெரியாமல் இருக்குது. மனவாட்டியாக இருக்கிற நம்ம, புறஜாதியாராக நம்ம, யூதர்களை விட்டு புறஜாதியாக இருக்கிற நமக்கு இந்த வசனங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். மனவாட்டிக்கு தான் தெரியணும். மனவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு, வெண்மையான வஸ்திரத்தை அணிந்து கொள்வதற்கு, இதெல்லாம் தெரியுன்னா மனவாட்டி அவருடைய பக்கத்தில் அமரப்போகிறவங்க அவங்களுக்கு தான் எல்லா வசனத்தையும் திட்ட வட்டமாக அறிந்து கொள்வதற்காகத்தான் பவுலடியாருக்கு சில ரகசியங்களை சொல்லியிருக்கிறார். பேதுருக்கு அது புரியாமல் போய்விட்டது. அறிந்து கொள்ள அரிதாக இருந்தது. நமக்கு அதை அறிவிக்கிறார் என்றால் மனவாட்டி சபைக்கு கர்த்தர் அதை அறிவிச்சிட்டு இருக்கிறதுனால அறிந்து கொள்ள உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ மகா கஷ்டப்படணும். அறிந்து கொள். ஒவ்வொரு வசனத்தை தியானம் பண்ண. நாட்களையும் வருடங்களையும் கூட்டி கொடுத்தார், ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தார். ஏன் கொடுத்துருக்கிறாரு? இன்னும் அவரை அறிந்து கொள்ள, இன்னும் அவரை போல பரிசுத்தமாக மாற, அவருடைய வருகைக்கு நீ காத்திருக்க கர்த்தர் உனக்கு கூட்டி கொடுத்தார். அலட்சியம் பண்ணாதீங்க. ஏதோ உலகத்தில் வாழ இருக்கும் வரையில் சந்தோஷமாக இருக்க நினைக்கிறது மகா தப்பான காரியமாக மாறிடும். இங்கே பார்க்கலாம். இங்கே பார்க்கும்போது பாருங்கள், இந்த என்ன சொல்லுது, மத்திய புஸ்தகத்தில் என்ன பண்ணுறார்? இங்கே நிற்கிறவரில் சிலர் மனுஷகுமாரன் மகிமை பொருந்தியவராய் வருவதை காண முன்பு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். இயேசு சொன்னார், இதை நான் சொல்லலை.
அப்படியானா சீஷர்கள் உயிரோடு இல்லை, இயேசுவும் வரல, இயேசு பொய் சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வியை போடுங்க. ஆவியானவர் ஒரு பதில் சொல்வார். நாங்கள் சொல்ல முடியாது, எந்த பைபிள் காலேஜும் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஆனால் எந்த பிஹெச்டியும் சொல்லிக் கொடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரால் சொல்லிக் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். மத்திய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதுக்கு வேண்டிய பதிலை அங்கே பார்க்க முடியும். 6 நாளைக்கு பின்பு, இந்த வார்த்தையை பேசி 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் அவன் சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேலே போனார். மறுரூப மலையின் மேலே போனார். அங்கே தனித்திருக்கும்படி 6 நாளைக்கு பின்பு போனார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். எப்படி வருவாரோ அப்படியே மறுரூபமானார். அல்லேலூயா. வசனம் நிறைவேறிச்சு, 6 நாளில் நிறைவேறிச்சு. இன்னும் அறிந்து கொள்ள முடியாமல் நம்ம இருக்கிறோம். அப்போ என்ன செய்து அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்படியே பரலோகத்திலிருந்து இறங்கும் போது அவர் மகிமை பொருந்தியவராய் இருவார். மனுஷகுமாரன் மகிமை பொருந்தியவராய் வருவதை காணும் முன்பு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னாரே, அதை சிலரை குறித்து தான் சொன்னார். அதில் பேதுரும் யோவானும் யாக்கோப்பும் கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் மறுரூபமாக மாறினார். பரலோகத்திலிருந்து இறங்கும் போது எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு பிரகாசமாக மாறினார். அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல மாறினது பாருங்கள். அப்போது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். அப்பொழுது அது என்ன செய்த பாருங்கள், அது 2வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரங்கள் வெளிச்சத்தை அதாவது வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. சூரியனை போல பிரகாசம். நீதியின் சூரியன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சூரியனுடைய பேரனெட்டு 12,000. கர்த்தருடைய வெளிச்சம் அதை காட்டிலும் பெருசு. நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அப்படிப்பட்டவனை செய்கிறார். முகம் சூரியனை போல பிரகாசித்தார். இதை பார்த்துட்டு இருக்கிறது யார்? சிலர். பேதுரு, யோவான், யாக்கோபு. 12 பேரும் இல்லை, சிலர் தான் சொன்னார். நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு சொல்லலை. இயேசு சொன்ன மாதிரியே செய்வார். அதில் ஒன்று கூட மாற்ற மாட்டார். நீங்கள் தான் மாறி போகிறோம், நம்ம தான் மாறி போகிறோம். அவர் மாறவே மாட்டார். அதுக்கப்புறம் அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அப்போது 3 கூடாரங்களை நம்ம போடலாம். 3 கூடாரங்களை போட்டு இங்கேயே வாசமாக இருக்கலாம். இந்த இடம் ஒரு பிரசன்னமாக இருக்கிறது, ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது, ஏதோ சமாதானமாக இருக்கிறது. பூமிக்கு இறங்கி போகவே வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் சொல்கிறான், எலியான்னு சொல்லுகிறான், மோசேன்னு சொல்லுகிறான். இயேசு மறுபடியும், இவர் எலியா இல்லை, யோனோக்குடா, நீ என்னத்த மோசேன்னு சொல்கிற? அவர் தான், மோசே தான் செத்துட்டாரு, இவன் வந்திருக்கிறது யார்? யோனோக்கு அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லலை. பிதாவும் இதை கேட்டுட்டு இருக்கிறாரு. அவர் இயேசுவும் அங்கீகரிக்கிறாரு, பிதாவும் அங்கீகரிக்கிறார். இது 4வது வருஷம் 5வது வருஷத்தை பாருங்கள். அவன் பேசுகையிலே இது ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேலே நிழலிட்டு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். இவர் என்னுடைய நேசகுமாரன். கர்த்தர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். இவருக்கு செவி கொடுங்கள். இவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிங்க. இவர் தினம் காலையில் 3வது ஜாமத்தில் எழுந்து அதிகமாய் ஜெபித்து என்னிடத்தில் பெற்றுக்கொண்ட வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே அவர் சொல்லுகிற வார்த்தையை மட்டும் நீங்கள் கேளுங்க. உலகத்தில் சொல்கிற வார்த்தை அநேக பேர் ஊழியக்காரர்களோ மற்றவர்களை புரட்டுகிற வார்த்தைகளை அல்ல, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, வேத வசனத்தின் வார்த்தையை கேளுங்க. இது யார் சொன்னது? பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். பிரியமானவனே, கொஞ்சம் சிந்திச்சு பாரு. நீ யாருடைய வார்த்தையை கேட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யாருடைய வார்த்தை? அவர் பேசுகையில் இது ஒளி உள்ள ஒரு மேகம் அவள் மேல் நிழலிட்டு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த பிதாவாகிய தேவன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நேசிக்கிற பிள்ளைகளே, அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், பிதாவாகிய தேவன் சொல்கிறார்,
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். இந்த 2 வார்த்தையை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்து தான் பிரியமான குமாரன். ஏன் பிரியமானா, பிதா என்ன சொன்னாரோ அதை செய்தார். தன் இஷ்டத்தின்படி செய்யலை, தம் மன விருப்பத்தின்படி செய்யலை, உலகத்தார் சொல்லுகிறபடி செய்யலை, மனைவி கணவன் பிள்ளைங்க எல்லாம் சொல்கிற மாதிரி செய்யலை. பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சார். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறோமா, நம்முடைய இஷ்டத்தின்படி நடக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அந்த வார்த்தையின்படி செய்யும்போது தான் அவருக்கு பிரியமாக இருக்க முடியும். நீ உலகத்தை பிரியப்படுத்த உன் இஷ்டத்தின்படி பேசலாம். உலகத்தை பிரியப்படுத்த, உலகத்தை சந்தோஷப்படுத்த, உலகத்தினுடைய ஜனங்களை கவர்ச்சி பண்ண, உலகத்துடைய ஜனங்களாக உன் பக்கம் இருக்க வேண்டுமானால் நீ எப்படி வேணாலும் பேசலாம். அதையே வார்த்தையை மீறாமல் அதையே விலைக்கு கரெக்டாக ஆவியானவர் வைத்து சொல்லுகிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த பிரியமானவராக மாறினதுக்கு பிதாவுடைய சித்தங்களை செய்ததுனால தான் பிரியமாக மாறினார். நம்ம அவருக்கு பிரியமாக இருக்கிறோமா? சாத்தானுக்கும் உலகத்துக்கும் உலகத்தினுடைய காரியங்களுக்கு பிரியமாக இருக்கிறோமா? நம்ம அவருக்கு நேசகுமாரனாக இருக்கிறோமா? உலகத்துக்கு நேசகுமாரனாக இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமார், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். இந்த நேசகுமாரனையும் இந்த பிரியமுள்ள குமாரனையும் உனக்காக எனக்காக பலியாய் ஒப்பு கொடுத்தாரே, அடிக்க ஒப்பு கொடுத்தாரே, 39 ஜாட்டி அடிக்க ஒப்பு கொடுத்தாரே, முட்கிரீடத்தை வைத்து அடிக்க ஒப்பு கொடுத்தாரே, குற்றவாளியை போல பிலாத்திடத்தில் நிற்க வைத்தாரே, பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போனாரே, 14 இடங்களிலே விழுந்தாரே, தடுக்கி ஆணிகளாலே 3 ஆணிகளாலே கடவப்பட்டாரே, உலகத்தை தாங்குகிற தேவன் 3 ஆணிகளை தாங்கி கொண்டிருந்தாரே. அந்த நேரம் ஈட்டியால் ஒருத்தன் எடுத்து குத்தினான். அப்பவும் பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே. யோசித்து பாருங்க. பிதாவுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துடைய அன்பு. இந்த பிதா ஏன் இந்த நேசகுமாரனை, இந்த பிரியமுள்ள குமாரனை உனக்காக எனக்காக பலி கொடுத்தார்? உங்களையும் என்னையும் அவரை காட்டில் அதிகமாக நேசிக்கிறார் என்பதை ஏன் உணராமல் இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. அந்த நேசகுமாரனை, அந்த பிரியமுள்ள குமாரனை பலி கொடுத்தாருன்னா நம்மை அதிகமாக நேசிக்கிறார். நீயும் நானும் சாத்தானுடைய வார்த்தைக்கு கேட்டு விழுந்து போகாமல் நித்திய ஆக்கினைக்கும் அக்னிக்கும் கந்தகத்துக்கும் போகாமல் இருக்க உனக்கு ஒரு வழியை காண்பிக்க, உனக்கு விடுதலை கொடுக்க, ரட்சிப்பை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க, அவருக்கு நேசகுமாரனாய் இருக்க தெரிந்து கொள்வதற்காக அவருடைய பிரியமுள்ள குமாரனை, நேசகுமாரனை பலியாய் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தை தெரிந்து கொள்ளும் போது நீ எந்த அளவுக்கு பிரியமாக இருக்கணும். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் மகிமை பொருந்தியவராய் வருவதை காண முன்பு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன இயேசு எந்த காரியத்தை குறித்து சொன்னார்? 17ஆம் அதிகாரத்தில் வருகிற இந்த அதிகாரத்தில், மத்திய புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் வருகிற காரியத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த காரியம்தான். 6 நாளைக்கு பின்பு அவர் மறுரூபமானார். ஏன் எலியாவோடு மோசேவோடு பேச வந்தார்? எதற்காக வந்தார்? 3.5 வருஷமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். யூதேயா நாட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க ஏற்றுக்கொள்ளலை. எப்போதும் அவரை சூழ்ந்திருக்கிறாங்க. அவரிடத்துல கிடைக்கிற அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக, அவர் பேசுகிற வார்த்தைகளுக்காக பார்க்குறாங்களே தவிர அவரை ஏற்றுக்கொள்ளலை. அவரிடத்துல வியாதிஸ்தரை கொண்டு போகிறாங்க, சுகம் பெறுகிறாங்க. பிசாசுக்கு பிடித்தவனை கொண்டு போகிறாங்க, விடுதலை ஆகிறாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை தான் பெற்றுக்கொண்டார்களே தவிர உண்மையாக அவர் வசனத்தை பெற்றுக்கொள்ளலை. பெற்றுக்கொள்ளாமல் என்ன செய்தாங்கன்னா அவரை சிலுவையில் அறிய ஒப்பு கொடுத்தாங்க. பெற்றுக்கொண்டிருந்தா நிச்சயமாக அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க.
அவரை சிலுவையிலே அறையும், பரபாசை விடுதலை செய்யும் என்று சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவங்க அற்புதத்தை பார்க்குறாங்க, ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க, சுகத்தை பார்க்குறாங்க, விலையேறப்பட்ட ரட்சிப்பை பார்ப்பதில்லை. விலையேறப்பட்ட ரட்சிப்பை பார்ப்பதில்லை. வெளிப்படுத்தல் விசேஷனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதில்லை. சரியா தெரிஞ்சுங்க, இந்த காரியங்களை எல்லாராலும் செய்ய முடியும். செய்ய முடியாத ஒரே ஒரு காரியம், உலகத்தில் யாராலும் செய்ய முடியாது, ஒரு ரட்சிப்பு, ஒரு பாவ விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை, கர்ம பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். வேற யாராலையும் முடியாது. இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. எந்த மந்திரத்தினாலையும் எந்த காரியத்தினாலையும் எதனாலையும் செய்ய முடியாது. அவருடைய பலியினால தான் முடியும். அவருடைய பலியை விசுவாசிக்கிறவனால தான் முடியும். அதை அங்கீகரிக்கிறவனால தான் முடியும். அதை பெற்றுக்கொள்ள முடியும். என் இயேசு என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய ஜென்ம பாவத்துக்காக, என்னுடைய கர்ம பாவத்துக்காக பலியாக மாறினார், பலியாக ஆனார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக மாறினார். அதை யோசிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது பங்குண்டு, அந்த ரட்சிப்பில் பங்குண்டு. நீ பெற்றுக்கொள்ள தயாராயிரு. நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராயிருங்க. இது கிடைக்காது, விலையேற பெற்றது. உலகத்தில் உள்ள பூமியும் அவருடைய நிறைவும் அவருடையது, எல்லாம் அவருடையது, எல்லாம் அவருடைய. அதை கொண்டு அந்த ரட்சிப்பை வாங்கியிருக்கலாம், இல்லை, வாங்க முடியாது. அப்படியாண்ணா எல்லாத்துக்கும் மேலே உன்னுடைய ஆத்துமாவை தேவன் விசேஷமாய் விலமதிக்க முடியாததாய் பார்க்கிறார். விலையேற பெற்ற ரட்சிப்பை அப்படி பலியினால் அதை பெற்றுக்கொண்டார், மீட்டு கொண்டார். ஆகவே உன்னுடைய ஆத்துமா விலையேற பெற்றது, விலையேறப்பட்டது. அதை கெடுக்காத, அதை அலட்சியப்படுத்தாது, ஆண்டவருக்காக வைத்துவிடு. அறிந்து கொள்ள, வசனத்தை தானம் செய்ய விட்டுக்கொடு. எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாய் மாறு. எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் இருக்கப்பார். அவரோடு பேசிக்கொண்டே இரு. சிலர் பார்த்து உன்னை பைத்தியக்காரனாக சொல்லலாம், கேவலமாக பேசலாம், அலட்சியமாக பேசலாம். இயேசுவே பார்த்து பரிகரித்தாங்களே, இயேசுவை பார்த்து எல்லாம் கிண்டல் அடித்தாங்களே. எலியா ஏலி ஏலி லாமா என்று சொல்கிறார். எலியாவை அழைக்கிறார். அவனே ரட்சித்து கொள்ளட்டும், நம்மது அப்புறம் நம்மை ரட்சிக்கட்டும் கள்ளன் சொல்லுகிறார். அநேகர் அநேக விதமாக பேசினாங்க. இயேசு சகித்தார். இன்னைக்கு அநேக விதமாக அநேக ஜனங்க பேசலாம். அந்த பேச்சை கேட்டு விழுந்து போவாது. சாத்தான் உனக்கு தந்திரமாய் பேசுகிறான், தந்திரமாய் உன்னை கெடுக்கிறான். அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காது. அவன் எல்லாரையும் கெடுக்கவே பார்க்குறான். இந்த ரட்சிப்பு வரக்கூடாது என்பதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பிறக்கவே கூடாது. இப்படிப்பட்ட திட்டம் போட்டவன் தான் அவன். கெத்செமனே தோட்டத்தில் போகிறான். ஐயோ, இந்த பாவத்தை உன்னால் சுமக்க முடியுமா? இந்த செல்வராஜுடைய பாவத்தை உன்னால் சுமக்க முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி ஜனங்களுடைய பாவங்களை சுமக்க முடியுமா? ஆதாம் காலத்திலிருந்து இதுவரை இருந்த ஜனங்களுடைய பாவங்களை சுமக்க முடியுமா? நீ வரும் வரையில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தை சுமக்க முடியுமா? இந்த பாவத்தை பார், விட்டு விடு, விலகிப்போ அப்படின்னு சொல்லி சாத்தான் சொன்னான். இயேசு சொல்லுகிறார், ஐயா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். பிதாவுடைய சித்தம் நீ நானும் மீட்கப்பட வேண்டும், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்களும் நானும் அறிகிற எரிகிற கந்தகத்துக்கும் நித்திய வேதனைக்கும் சாத்தானு கொடுத்த தண்டனைக்கு போகக்கூடாது என்பது பிதாவுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை தான் இயேசு நிறைவேற்றினார், நிறைவேற்றி விட்டார், வைத்து விட்டார். 2016 வருஷங்கள் ஓடிவிட்டது. இதுவரையில் அலட்சியமாக இருக்கிறோம், இதுவரையிலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், இதுவரையிலே அதை தள்ளி போடுகிறோம். மரிப்பாயானால் எங்கே போக போகிறாய்? மனுஷன் இங்கே தான் உலகம், இதுதான் சந்தோஷம், இங்கே தான் பிரபஞ்சத்தில் தான் எல்லாமே. அனுபவி அனுபவி அனுபவி. உன் ஜீவன் போகும்போது அப்பொழுது தான் மனுஷனுடைய வாழ்க்கையே தோங்குது. ஸ்கூலில் படிப்பு, எஜுகேஷன் முடிஞ்ச உடனே படித்தவனுக்கு நல்ல அப்பாயின்மெண்ட்ஸ். ஒரு கலெக்டராக படிக்கிறவனுக்கு கலெக்டராக கிடைக்கும், படிக்காதவனுக்கு கூலிக்காரனாக கிடைக்கும். அதே போல் இந்த உலகத்தில் வாழும்போது
நீ கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதற்காக வாழும்போது நிச்சயமாக பரலோகத்தில் இடம் உண்டு. இதை அலட்சியம் பண்ணும்போது ஐயோ நீ பெறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்வார். அந்த அக்னியும் கந்தகமான இடத்துக்கு அந்த பக்கமாய் கர்த்தர் வருவார். ஐயோ ஆண்டவரை, ஒரு விசை மன்னியம், ஒரு விசை மன்னியம், ஒரு விசை மன்னியம், என்னை ஒரு தடவை மன்னித்து இந்த கொண்டு வந்துடும். மகனே, உனக்காக நான் பலியானேன், உனக்காக அடிக்கப்பட்டேன், உனக்காக குத்தப்பட்டேன், உனக்காக பாரமான சிலுவையை சுமந்தேன், உனக்காக காத்திருந்தேன், பல வருடங்களாக காத்திருந்தேன், பல வருடங்களை உனக்கு கொடுத்தேன், அநேக சத்தியங்களை அனுப்பினேன், நீயோ அலட்சியம் பண்ணினாய். காலம் கடந்து விட்டது, உன்னை காப்பாற்ற என்னால் முடியாது மகனே. இந்த பூமியில் இருக்கும்போதே கேட்டிருந்தால் நிச்சயமாய் உன்னை காப்பாற்றியிருப்பேன். இப்போது உன்னை காப்பாற்ற என்னால் முடியாது, உன்னை காப்பாற்ற என்னால் முடியாது, அந்த காலம் கடந்து போனதப்பா என்று ஆண்டவர் சொல்வார். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இந்த காரியத்திலிருந்து விடுதலை செய்யத்தான் இயேசு பூமிக்கு வந்தார். கர்த்தராகிய இயேசு பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்து இந்த ரட்சிப்பு கிடைக்கக்கூடாதபடிக்கு சாத்தான் பல திட்டங்களை போட்டான். முடியல, தோத்து போனான். சிலுவையில் மறிச்ச பிறகு முடிஞ்சு போச்சு என்று நினைச்சான். கல்லறையில் போட்டு மூடினாங்க. அரிமத்திய வெட்டி இருந்த புதிய ஒரு கல்லறையில் வைத்தாங்க. நிக்கோதேம் வைத்திருந்த பரிமள தைலங்களை எல்லாத்தையும் அந்த வாசனை திரவியங்களை வைத்து அதை சுற்றி வச்சுட்டாங்க. மீதி சீஷருங்க இல்லை, யோவான் கூட இருந்தாங்க, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. மறைமுகமான சீஷருங்க தாங்க இருந்தாங்க. அடக்கம் பண்ணாங்க. கர்த்தர் சொன்னார், இந்த இஸ்லாம் தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டிடுவேன்னு சொல்லி அவரை பற்றி தான் சொன்னார். இந்த 3 நாளுக்குள்ளே எழுந்துருவார்னு சொல்லி பலத்த பாதுகாப்பு வைத்தாங்க. சாத்தானு இனி முடிஞ்சு போச்சு என்று முத்திரை வைத்தான். கர்த்தர் சொன்னபடியே கல்லறை மூடிய வண்ணமாக இருந்தது. அவர் எழுந்து வலை வந்தார். 3ஆவது நாள் 3 ராத்திரி 3 பகல். யோனா எப்படி மீனின் வயிற்றில் 3 இரவு 3 பகல் இருந்தானோ அப்படியே மனுஷகுமாரன் 3 இரவு 3 பகல் இருப்பார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் வந்தார். மனித சொல்ற வார்த்தையின்படி அல்ல. அவர் 3ஆவது நாள் உயிரோடு இருந்தார். அங்கேயும் சாத்தான் தோத்து போனான். முடியல, அவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. மகா கஷ்டப்பட்டான். அவனுக்கு இருக்கிற 12 பட்டாளம், அந்த 12 பட்டாளத்தை எடுத்து வானமண்டலங்கள் நிற்க வைத்து அவர் பரலோகத்துக்கே ஏறக்கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை போட்டான். கர்த்தர் என்ன செய்தார்? 50ஆவது நாள் பெந்தகோஸ்து என்ற அன்னைக்கு தான் ஏறி போவார் என்று அவன் திட்டம் போட்டான். கர்த்தர் 40ஆவது நாள் பரலோகத்துக்கு ஏறி போனார். 50ஆவது நாள் பரிசுத்த ஆவியை பூமிக்கு அனுப்பினார். பயந்து கொண்டிருந்த அந்த சீஷர்கள், பயந்து கொண்டிருந்த அவருடைய வல்லமையை அறியாமல், அவருடைய அன்பை அறியாமல், அவருடைய ரட்சிப்பை அறியாமல், அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கினதை அறியாமல் பயந்து இருந்த அந்த கூட்டத்தார் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின பிறகு எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி சத்தியத்தை தைரியமாய் பேச ஆரம்பித்தார்கள். சாத்தான் தோத்து போனான். ஏதேன் தோட்டத்திலிருந்து தோத்து போனான். இப்போ என்ன செய்திருக்கான்னு தெரியுங்களா? அவருடைய யுத்தம் அவருடைய ஊழியக்காரன் மேல் இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை பார்க்கலாம். அப்பொழுது 12ஆம் அதிகாரம் 17வது வசனம், அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேலே கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாக்கிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடன் கூட யுத்தம் பண்ண போயிற்று. யுத்தம் பண்ணிட்டுக்கிறான். ஏன்? மற்றவன் ரட்சிக்கப்படக்கூடாது, மற்றவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த காரியத்தோட இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம், அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேலே கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாக்கிய அவருடைய சந்ததியான மற்றவர்களோடு கூட யுத்தம் பண்ண போயிட்டு யுத்தம் பண்ணிட்டுக்கிறான். பிசாசு இன்றைக்கு அநேக ஊழியக்காரனோடு யுத்தம்,
அந்த சத்தியத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை பேசக்கூடாது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நீ எது வேணாலும் பேசிட்டு போ. ஆதியாகத்தை விட்டுடு, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை விட்டுடு, மீதி புஸ்தகத்தை பேசிக்கிட்டு எந்த வகையில் நான் போங்கடா அப்படின்னு சொல்லி சாத்தான் பர்மிஷன் கொடுத்துட்டுக்கிறான். ஆகவே தான் அநேக ஊழியக்காரங்க வெளிப்படுத்தலை எடுப்பதில்லை, ஆதியாகத்தை பற்றி பேசுவதில்லை. அங்கே விழுந்து போனான். வெளிப்படுத்தல அங்கே அக்னி கடலில் தள்ளப்பட போகிறான். கர்த்தர் வருகிற காரியத்தை பார்க்க கூடாது என்பதுக்காகத்தான் வெளிப்படுத்தல் விசேஷம் அறிந்து கொள்ளக்கூடாதபடி அதை கடினமாகவும் அதை கஷ்டமாகவும் அதை படிக்கக்கூடாதபடியும் செய்து கொண்டிருக்கிறான். அங்கே வெளிப்படுத்தல் புஸ்தகம் சொல்லுகிறது, இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் பாக்கியவான். ஜெபிக்கலாங்க. எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய வல்லமையான நாமத்துக்கு கோடானு கொடி ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை பார்ப்பதற்கு முன்பு எத்தனை விஷயங்களை நாங்கள் அறிந்து கொண்டு போகிறோம். இன்னமும் அறிவை அறிந்து கொள்ள அந்த புஸ்தகம் விலையேற பெற்றது, விசேஷமானது. ஆமாண்டவரே, 66 புஸ்தகங்களும் விசேஷமானது. ஆனால் சாத்தானுக்கு பிடிக்காதது ஆதியாகமும் வெளிப்படுத்தலாம். இந்த 2 புஸ்தகத்தை அறிய அவன் என்னான் என்பதை அறிந்து அவனை நசுக்கி போடுகிற பலத்தை நீர் எங்களுக்கு தரும்படி, வல்லமையை தரும்படி, பரிசுத்தாவுடைய வல்லமையால் நிரப்பும்படி எங்களை நோக்கி செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை கேளும் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். Contact Stephen Memorial Pentecostal Church, 9th Cross, Ramesh Nagar, HAL, Bangalore 37 988 672 8778.